குட் மார்னிங், வெல்கம் டு பிரியா பெருமாள் விலாக்ஸ். உங்கள் கூடலாம் பேசி ரொம்ப நாள் ஆச்சுல்ல. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக இந்த ரெசிபிக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த கோல்டுலேயும் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இன்க்ரீடியண்ட்டெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும் இதோட ரெசிபி டேஸ்ட் வந்துடாது. ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கான காரமும் புளியும் கரெக்டாக வைக்கணும். எங்கள் வீட்டுக்கான காரம் அந்த 3 ட்ரை சில்லி தான். பட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் தேவைப்படுது அப்படின்னா இன்னும் 1-2 ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் புளி கண்டிப்பாக ஆட் பண்ணணும். புளியும் காரமும்னா இதோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா பீட்ரூட் ஸ்வீட் டேஸ்ட் உடையது ஆல்ரெடி. ஸோ நம்ம புளி காரம் எந்த அளவுக்கு ப்ராப்பராக கொடுக்குறோமோ மீடியம் சைஸ் பீட்ரூட்டுக்கு இதை விட இன்னும் 1 மிளகா ஆட் பண்ணி நீங்கள் செய்யலாம். நார்மலாக கொஞ்சம் அதிகமாக காரம் சாப்பிட்றவங்க, எங்களுக்கு இது ஓகேன்றதுனால நான் இப்படி செஞ்சுருக்கேன். எல்லாம் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் பீட்ரூட் அதுலேயே வெந்துடணும். அதுக்கப்புறம் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். தாளிப்பெல்லாம் எதுவும் தேவைப்படாது. நீங்கள் வேணும்னா தாளிச்சிக்கலாம், ஆப்ஷனல் தான். ஒரு சூடான ரைஸ்க்கு கொஞ்சமாக கீ விட்டு இந்த பீட்ரூட் சட்னி போட்டு கூட கொஞ்சம் வத்தல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். தாறுமாறு டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு ரெசிபி எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.